ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஒரு சண்டே அதுவும் சூப்பரா அப்படியே ஃப்ரெண்டு வீட்ல போயிட்டு நல்லா சண்டே ஸ்பெஷல்லாம் செஞ்சு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. எப்பயுமே சண்டே நம்ம வீட்ல தனித்தனியா இருந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருப்போம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்ல நல்லா சூப்பரா பிரியாணி எல்லாம் செஞ்சு அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தீபி ஹாய் சொல்லு. சொல்லு 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 ஹாய். என்ன சமைக்க போறோம் இன்னைக்கு? என்ன சமைக்க போறோம்? ஓகே, உனக்கு பிடிக்குமா? சரி பிரியங்கா, நீனு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு சண்டே வந்து ஒரு அருமையான தம் பிரியாணி தாங்க வீட்லயே நல்லா செஞ்சு, சும்மா சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம். இது நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு கிராமம், அருமையான ஒரு கிராமம், நல்லா சுத்தி வயல்வெளி எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜாலியா எல்லாரும் சேர்ந்து அப்படியே இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தாங்க நல்லா தம் பிரியாணி செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் நானும் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. வீட்டுல எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை தனியா உக்காந்து ஒண்டியா எல்லாத்தையும் அரிஞ்சு வதக்கி செஞ்சுட்டு இருக்கிறத இன்னைக்கு நாங்க எல்லாரும் பாருங்களேன் நல்லா 4-5 பேர் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் நறுக்கையாச்சு. பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நறுக்கையாச்சு. அதோட இப்ப பாருங்க அடுப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு. கிராமத்துல எப்பயுமே பின்னாடி இது மாதிரி கூரை அடுப்பு கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதுதான் செஞ்சேன். ஆனா 2 தடவை அது உள்ள போயிட்டு போயிட்டு வந்தேன். என்னால கண்டிப்பா முடியல. குனிஞ்சு குனிஞ்சு இந்த பிரியாணி நம்ம செய்யறதுக்குள்ள இடுப்போலயே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் அங்க பத்த வச்சு ஆரம்பிச்சாச்சு. எண்ணெய் எல்லாம் ஊத்தி ஆரம்பிச்சாச்சு. இது நமக்கு வேலைக்கு ஆகாது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பக்கத்திலே நல்லா கல்லு எல்லாம் வச்சு கூட்டி அங்க பிரியாணி செய்யறதுக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா அடுப்புனா சும்மா வாங்க, சும்மா கட்ட 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 கட்டன்னு வேலையாகுது. இப்படி போட்டு இப்படி திரும்பத்துக்குள்ளே வதங்கிடுது. நல்லா நல்லா 5 சைடு எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நல்லா அரைச்ச மசாலா எல்லாம் போட்டாச்சு. நல்ல ஹெல்பிங் ஆளுங்க. சும்மா நம்மளே செய்யாம சும்மா கிண்டுறதுக்கு ஒரு ஆளு, போடுறதுக்கு ஒரு ஆளு, நறுக்கிறதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. சூப்பரா. இன்னைக்கு எவ்வளவு பிரியாணி செய்யறேன்னா நல்லா 2 கிலோ பிரியாணிங்க. நல்லா துளசி அரிசியில 2 கிலோ பிரியாணி, 2 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. நல்லா எடுத்துட்டு நல்ல பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு அதிகமா செய்யறது. எப்படி 2 கிலோ எடுத்தா ஒரு 15 பேர் சாப்பிடலாம்ல, அதை கனெக்ட் பண்ணி தான் கரெக்டா செஞ்சோம். அதே மாதிரி 2 கிலோ அரிசிக்கு 15 பேர் நல்லா தாராளமா சாப்பிட்டோம். இப்ப எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தயிர் ஊத்திட்டேன். நல்லா வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தயிர், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. இப்ப நான் சிக்கனையும் கொட்டிட்டேன் அதுல நல்லா. எப்பயுமே தயிர் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிருப்பேன். அதே மாதிரி ஊற வச்சுட்டு அந்த சிக்கனை அதுல கொட்டியாச்சுங்க. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டேன் லாஸ்டா. எனக்கு போடுறது மட்டும்தான் வேலை. கூட வந்து ஃப்ரெண்டு சரண்யா அந்த பொண்ணு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தது. கூட எனக்கு கிண்டி விடவே சொல்லல. அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் கிண்டி விட்டே இருந்தது. தண்ணி ஊத்த கூட பாருங்களேன், நான் ஒரு தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு நான் முண்டு ஊத்திட்டு இருந்தேன். அது பிடிச்சு கூட ஊத்தல. அந்த அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி ஜாலியா இருந்ததுங்க. நல்லா தண்ணி எல்லாம் அளந்து ஊத்திட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் எல்லாம் ஊத்திட்டேங்க. லெமன் ஜூஸ் ஊத்திட்டு தேவையான சால்ட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படியே பக்காவா இருந்தது. சரி அப்படியே அது கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம்ம ஜாலி தாங்க. ஆனா ஒரு 4 பேர் சேர்ந்து நல்லா சமைச்சுக்கிட்டு நல்லா கதை அடிச்சுக்கிட்டு ஒரு என்ஜாயா செம்மையா இருந்தது. அதுக்குள்ள பக்கத்துல கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுக்கிட்டாங்க. தண்ணி நல்லா பிரியாணி தண்ணி நல்லா கொதிச்சு சும்மா வாசனை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கிளீன் பண்ணி வடிகட்டி வச்சிருந்த அரிசியும் நான் அதுல போட்டாச்சு. வீட்டுல சண்டையில நம்ம சமையல் செய்யணும்னா ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு எங்க வீட்டுல ஆளை கூப்பிடணும்னா 10 தடவை கத்திட்டு இருக்கணுங்க. ஆனா எல்லாம் சேர்ந்து சமையும் போது நீ செய்யறேன் நான் செய்யறேன் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஓரளவுக்கு தம் போட வேண்டியதுதான். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நல்லா வாழை இலையெல்லாம் வச்சுட்டு அப்படி தட்டை போட்டு மூடி நல்ல கறியெல்லாம் எடுத்து போட்டு சும்மா தம் போட்டாச்சு.
அதுக்குள்ள என் பிரியாணிக்கு வெயிட் பண்ற பசங்க எல்லாம் பாத்தீங்களாங்க, ஒரு 5-6 பசங்கங்க. என் பிரியாணிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு ரெடியா ரெடியான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது இந்த பசங்க எல்லாம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கொஞ்சம் ஃபேன் காத்து வாங்கிட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப வெயிலா வேற இருந்ததா, அப்படியே வேர்த்துருச்சு. அடுப்பு என்னதான் ஸ்பீடா வேலைனாலும் நம்ம அந்த அடுப்புட்ட நிக்கும் போது அப்பா பயங்கரமா இருக்குது, வேர்க்குது. செமையா பிரியாணி சும்மா கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே நெய்யை ஊத்தி அப்படியே இப்ப உடைக்க வேண்டியதுதான். நல்லா தம்ம உடைச்சா சக்கையான பிரியாணிங்க. பார்க்கவே நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்படி ஒரு 15 பேருக்கு நல்லா அப்படியே ஒரு வச்சுக்கின்றது. பரவாயில்ல, எல்லாமே கரெக்டா போட்டு நல்லா இருந்தது. அப்புறம் அப்ப ஆரம்பிச்சாச்சுங்க சாப்பிடறதுக்கு. பசங்க எல்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பிரியாணின்னு வாசனையோட பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இலைய போட்டு எல்லாத்துக்கும் அப்படியே வைக்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு லெக் பீஸ், உனக்கு லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நாவே போட்டி தானே எல்லாம் வச்சு ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த சண்டே அப்படிதாங்க சும்மா அருமையா இருந்தது. நல்லா சேர்ந்து எல்லாம் ஜாலியா ஒரே வீட்டுல செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுங்க. அப்படின்னு பசங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிடலாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிராமத்துல சூப்பரா அரும்பு, அந்த ஜாதி மல்லி, அந்த சந்தன மல்லி எல்லாம் இருந்தா எல்லாத்தையும் சும்மா விடுவோமா நம்ம, அப்படியே எல்லாத்தையும் பறிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். அங்க என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும், பூவு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கட்டிட்டு இருந்தோங்க. பூ கிடைச்சது, சுண்டக்காய், என்னென்ன மாங்காய் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிட்டு அந்த பூவையும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கட்டிட்டு இருந்தோம். நல்லா நான் அரும்பு கட்டிட்டு இருந்தேன், அந்த ஒண்ணு வந்து இது சந்தனமுள்ள கட்டிட்டு இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் கட்டியாச்சு. அந்த பிரியாணிக்கு வந்து பெப்சி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. பெப்சி குடிச்சுட்டு உடனே பாருங்க நொங்கு நல்லா சூப்பரா கிடைக்கும்ல. கிராமத்துல ரொம்ப நல்லா கிடைக்கும் இந்த நொங்கு. நம்ம ஊர்ல டவுன்ல ஒரு நொங்கு வந்து 5 ரூபாய். அங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொல்லையில நல்லா 2-3 அந்த இது பறிச்சு வந்துட்டாங்க கொலையோடய. பசங்க எல்லாம் சுத்தி உக்காந்துட்டு அந்த நொங்குக்கு எனக்கு உனக்குன்னு இருந்ததுங்க. நல்லா ஜாலியா நொங்கு எவ்வளவு வேணுமோ நல்லா சாப்பிட்டு இருந்தீங்க. எல்லாம் கையாலே எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு. எனக்கு அந்த கையால வரவே இல்லை. நான் அப்படியே சும்மா ஒரு ஸ்பூன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லைட்டா ஒரு ஸ்பூனை போட்டு போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நல்லா சூப்பரா ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சுங்க. நல்லா பூலாம் கட்டி எடுத்தாச்சு. வேணுங்கிறத நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை சும்மா அருமையா போச்சு. அப்படியே அங்க இருந்து கொஞ்சோண்டு பிரியாணி வீட்டுக்கு பேக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.